தண்டுக்கீரை கூட்டு நல்ல இளம் தண்டாக வாங்கி இதை மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு நாரெல்லாம் நல்லா உருவி எடுத்துகிட்டு நல்ல பொடியாக அரிஞ்சிக்குங்க. ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப இளம் கீரையாக இருக்கணும். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சு காஞ்ச மிளகா போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு 3 வெங்காயம்னா 2 தக்காளி அப்படி தான் இருக்கும். லைட்டாக வதக்குங்க, கூட்டுக்கு ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக லேசாக வதக்கிட்டு சிறுபருப்பு ஒரு 100 கிராம் சிறுபருப்புக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்து ஊற வச்சு அதையும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்ச இந்த தண்டுக்கீரையும் சேர்த்து லைட்டாக அப்படியே பரட்டிட்டு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்து உப்புலாம் தேவையான போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகம் ஊற்ற வேணாம், நம்ம தேங்காய் வர அரைச்சி ஊற்றுவோம், அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்குங்க. நல்லாவே வந்துடுச்சு இதை போல் நல்லா பலன்னு வெந்து வந்ததோட ஒரு அரை முடி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற ஒரு 2 பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நமக்கு எவ்வளோ தேவையோ பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி நம்ம சேர்த்து இதோட கலந்துக்கலாம். நம்ம மசாலான்னு பார்த்தா தூளெலாம் எதுவுமே போடக்கூடாது. காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கணும், பச்சை மிளகா போட்டு அரைக்கணும், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நல்லா சூடான சாதத்துக்கு அப்பளம் இல்லை ஏதாச்சும் நல்லா காரசாரமான ஒரு சைடிஷ் கொடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கொதி வந்ததோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு மண் சட்டியில் நம்ம செஞ்சுருக்கனால அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அது கொதிச்சுனே தான் இருக்கும். தேவைன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து சூடான சாதத்துக்கு நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பராக இருக்கும். மோர் மிளகா வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.